வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேட்ராக்ட் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ கேட்ராக்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஐ லென்ஸ் வந்து தன்னுடைய டிரான்ஸ்பரண்ட் நேச்சராக இழந்துருச்சு, ஒப்பேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம கேட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ லென்ஸோட குவாலிட்டி போயிடுச்சுன்னா நமக்கு இமேஜ் எல்லாமே மங்கலாகும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் இமேஜ் டோட்டலாக ஒப்பேக் ஆகிடுச்சுன்னா லைட்டு உள்ளே பாஸ் ஆகாது. ஸோ நமக்கு டோட்டல் பிளைட்னஸ் வரும். நமக்கு குளுக்கோமா மாதிரி இதை வந்து ஆரம்பத்திலே ரெகனைஸ் பண்ண முடியாது அப்படின்னு இல்லை. குளுக்கோமாவில் நமக்கு ஃபஸ்ட்டு பெரிஃபெரல் விஷன் போச்சு, அதனால தான் ஆரம்பத்திலே பேஷண்ட் வரமாட்டாங்க. ஆனால் கேட்ராக்டில் அப்படி கிடையாது. எடுத்தவொடனே சென்ட்ரல் விஷனும் சேர்ந்து தான் பிளர் ஆகும். அதனால் பேஷண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்துலேயும் வருவாங்க. ஸோ கேட்ராக்ட் ஏன் வருது அப்படின்னா, லென்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கல, லென்ஸுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் டெஃபிஷியன்சி இருக்குது. அதே போல் நமக்கு லென்ஸ் வந்து எங்கேயாவது அடி வாங்கிருச்சு அப்படின்னா கூட நமக்கு சம்டைம்ஸ் கேட்ராக்ட் வரும். இதோட காசஸ் வந்து தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு காசு பார்த்திங்கன்னா ஏஜிங். ஓகேவா, வயசாக லென்ஸ் வந்து மங்குறது. அடுத்தது ஸ்மோக்கிங்னால லென்ஸுக்கு போக வேண்டிய நியூட்ரியன்ஸ் போகாமல் இருக்குது. ஐயில் யூவி ரேடியேஷன் அதிகமாக அப்ளை பண்ணுறது, அதிகமாக சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறவங்க, அதிகமாக அந்த ஹை லைட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ் மெடிசன்ஸையே நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறோம், ஸ்டீராய்டாக இருந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி கேட்ராக்டை வந்து சைடு எஃபெக்டாக வர வைக்கும். அதே போல் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் கேட்ராக்ட் வர வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இன்ஜுரி, ட்ராமா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் வரும். அடுத்ததாக ரேடியேஷன் தெரப்பி ஏதாவது பண்ணியிருந்தீங்க, அதாவது ரேடியேஷன்ஸ் உள்ளே போயிருக்கு லென்ஸுக்குள்ளே அப்படின்னா அதுவும் கேட்ராக்டில் போய் லீட் பண்ணும். ஓகே, இப்போ நமக்கு ஏஜிங்னால என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னா, லென்ஸ் தன்னோட டிரான்ஸ்பரன்சியை இழந்துடும். ஓகேவா, லாஸ் ஆஃப் லென்ஸ் டிரான்ஸ்பரன்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லென்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் லென்ஸில் போய் அப்படியே அக்ரகேட் ஆகிறது. ஓகேவா, அப்படி அக்ரகேட் ஆச்சு அப்படின்னா லைட் பட்டுச்சுன்னா லைட் ஸ்கேட்டர் ஆகும். ஓகேவா, நார்மலாக ரிஃப்ராக்ட் ஆகிட்டு உள்ளே வராது. அதே போல் லென்ஸ் ப்ரோட்டீன்லாம் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, லென்ஸுக்குள்ளே ஆல்ரெடி ப்ரோட்டீன்ஸால் தான் மேடப் ஆகிருக்கும், அந்த ப்ரோட்டீன்லாம் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா உள்ள எல்லோ கலர், அதே போல் ப்ரௌன் கலரில் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அப்படியே மறைச்சிரும் லென்ஸு. அடுத்ததாக ஆக்சிஜன் அப்டேக் டிக்ரீஸ் ஆகும்போது லென்ஸ் தன்னோட டிரான்ஸ்பரன்சி இழந்துடும். ஓகேவா, அதே போல் சோடியம் அண்டு கால்சியம் ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்குது அப்படின்னாலும் அதுவும் கேட்ராக்டில் போய் லீட் பண்ணும். ஓகேவா, அதே போல் நம்ம வந்து விட்டமின் சியை வந்து நார்மல் லெவலில் வச்சுக்கணும். அதே போல் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கரெக்டான லெவலில் இருந்தால் தான் நமக்கு இந்த கேட்ராக்ட் வராமல் இருக்கும். ஓகேவா, விட்டமின் சியை வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இட் மே லீட் டு தி கேட்ராக்ட். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில கண்டிஷன் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கேட்ராக்ட் வர வாய்ப்பு, மயோபியா இருந்து வரலாம். அதே போல் அவங்களுக்கு ஐயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கலாம், ஹெர்பஸ் ஜோஸ்டர் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ணில் இருந்தாலும் நமக்கு கேட்ராக்ட் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ரெட்டினால் ஏதாவது பிரச்சனை இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இந்த கேட்ராக்ட் வந்து நீங்கள் ஒர்க்கே பண்ணல அப்படின்னா ரெட்டினால் டிட்டாச்மெண்ட் நடக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக நமக்கு இமேஜ் வந்து விழுகலை. அப்போ என்ன ஆகும், ரெட்டினா வந்து அட்டாச் ஆகி அப்படியே இருக்குமா, இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டாச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ரொம்ப நாள் கேட்ராக்டை ட்ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்னா ரெட்டினால ப்ராப்ளம் வரும். ஓகேவா, ஸோ இதை வந்து அசோசியேட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம், ரெட்டினால் டிட்டாச்மெண்ட். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது, டவுன் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் வந்து கேட்ராக்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, டவுன் சிண்ட்ரோம் இருக்க பேஷண்ட்ஸுக்கும் கேட்ராக்ட் வரும். அதே போல் லிப்பிட் மெட்டபாலிசம் ஒருத்தவங்களுக்கு சரியாக இல்லை, அதில் ஏதாவது டிஸார்டர் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் கேட்ராக்ட் வர வைக்கும். ஓகேவா, அடுத்ததாக ரீனலாக டிஸார்டர், கிட்னி ப்ராப்ளமாக இருக்குது, இதுலேயும் கிட்னி ப்ராப்ளம் கேட்ராக்ட் வரும். அடுத்ததாக மஸ்குலோஸ்கெலிட்டல் டிஸார்டர் இருந்தாலும் கேட்ராக்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ இது எல்லாமே சிஸ்டமிக் டிசீஸ், இதனாலையும் நமக்கு கேட்ராக்ட் வரும். அல்லது நமக்கு லென்ஸில் டைரக்ட் ட்ராமா ஊசியை வச்சு டக்குன்னு குத்திட்டோம் அப்படின்னா அதுலேயும் கேட்ராக்ட் வரலாம். ஓகே, இதெல்லாம் காசஸ். அதே போல் இதெல்லாம் அசோசியேட்டட் டிசீசஸ். ஓகேவா, கண்ணில் இருக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகள், இந்த கேட்ராக்ட்னால வர்ற பிரச்சனை. அதே போல் இது எல்லாமே காசு. இந்த காசஸ்லாம் நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கேட்ராக்டில் எந்தெந்த மாதிரியான டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியர் கேட்ராக்ட். நம்மளுடைய மிடில் ஆஃப் த லென்ஸ், அதுதான் நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நியூக்ளியஸில் வந்து எல்லோ கலரோ அல்லது ப்ரௌன் கலர்லேயோ மாறிச்சு அப்படின்னா அது நியூக்ளியர் கேட்ராக்ட். ஓகேவா, அடுத்ததாக கார்டிக்கல் கேட்ராக்ட். அதே நியூக்ளியஸில் நமக்கு வெஜ் ஷேப்பில் ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆகுது, வெஜ் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கதவு போகாமல் இருக்கிறதுக்காக போல் இந்த மாதிரி தடை மாதிரி ஏதாவது வெஜ் ஷேப்பில் ஏதாவது ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னா அதை நம்ம கார்டிக்கல் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது போஸ்டீரியர் கேப்சுலர் கேட்ராக்ட். இது வந்து போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த லென்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த ரெண்டு கேட்ராக்டோட இது வந்து கொஞ்சம்
விகரஸ் ஆனது, வேகமாக அட்டாக் பண்ணும். ஓகேவா. ஸோ இந்த கேட்ராக்டில் போஸ்டர் பேக் ஆஃப் த லென்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. அடுத்ததாக கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட், பிறந்தப்பையே கேட்ராக்டோட பிறக்கும்போதே லென்ஸ் வந்து நார்மலாக இல்லை. ஸோ இது எப்போ நம்ம மேக்ஸிமம் தெரியும் அப்படின்னா பேபியோட ஃபஸ்ட் இயரில் தான். ஸோ இது வந்து மோர் காமன் கிடையாது, லெஸ் காமன் தான் இந்த கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட். ஓகே, இதெல்லாம் ப்ரைமரி டைப். இப்போ செகண்டரி கேட்ராக்ட்னு இன்னொன்று இருக்குது. செகண்டரி அப்படின்னா நமக்கு வேறு ஒரு டிசீஸ் இருந்து அதனால் கேட்ராக்ட் வந்துச்சு அப்படின்னா அது செகண்ட் கேட்ராக்ட்ஸ். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குளுக்கோமா, அதே போல் டயபெட்டிஸ் அது கூட சேர்ந்து வரும். ஓகே, அடுத்ததாக நம்ம சொன்ன மாதிரி ட்ரமாட்டிக் கேட்ராக்ட், அடிபட்டு வர்ற கேட்ராக்ட். லாஸ்ட்டாக ரேடியேஷன் கேட்ராக்ட், ரேடியேஷன் மூலமாக யூவி ரேடியேஷனால் வர கேட்ராக்ட். நீங்கள் காசஸ் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த காசஸை வச்சு நீங்கள் டைப் சொல்லிடலாம். ஓகே, இப்போ கேட்ராக்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும், சிம்டம்ஸ் பார்ப்போம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளர் ஆகும், விஷன் பிளர் ஆகுது. அடுத்ததாக நைட் விஷன் வந்து ப்ராப்ளம் ஆகும். நைட்டில் அவனால் சுத்தமாக பார்க்கவே முடியாது, ஏன்னா லென்ஸ் கிளியராக இல்லை, நைட்டில் மேக்ஸிமம் பார்க்க முடியாது. ஓகேவா. அதே போல் கலர்லாம் ஃபேடாக தெரியும். கிளார் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ சின்ன கிளார் இருந்தாலும் அது அப்படியே ரொம்ப பெரிய கிளார் மாதிரி பெருசாக தெரியும். அதே போல் அஃபெக்டட் ஐயில் டபுள் விஷன் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கண்ணையே வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களே டபுள் விஷன் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அஃபெக்டட் ஐயில் டபுள் விஷன் இருக்கும். சப்போஸ் அவங்க கிளாஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அது டக்கு டக்குன்னு பவர் சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டும். ஓகேவா. கிளாஸஸோட பவர் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகும், ஃப்ரிக்கட் சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாமே சிம்டம்ஸ். இப்போது இதை எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய ஐ ஹிஸ்ட்ரி பார்க்கணும். ஐயோட அவங்க கண்ணாடி போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பவர் சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பண்ணலாம். அடுத்ததாக ஸ்னெல்லன் சார்ட் வச்சு பார்க்கலாம். ஸ்னெல்லன் சார்ட் வச்சு லென்ஸ் கொடுத்து அவங்களுக்கு விஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம அது பார்க்கலாம். ஓகேவா. அடுத்ததாக டோனோமெட்ரி, ஐ ப்ரெஷரை செக் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக ஸ்லிட் லேம்ப் எக்ஸாம், ரெட்டினல் எக்ஸாம், ஓகேவா, ரெட்டினால் ஏதாவது டிட்டாச்மெண்ட் இருக்கா. அதே போல் விசுவல் அக்யூட்டி டெஸ்ட், இது எல்லாத்தையும் பண்ணி பார்த்து நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் கேட்ராக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து அட்வான்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லென்ஸை வந்து ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் உள்ள வைக்கிற மாதிரி சர்ஜரிஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா IOL, இன்டர் ஆக்குலர் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நம்ம ஆர்டிஃபிஷியலாக வெளியே இருந்து வைக்கிறத. ஸோ கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா ஐயில் இன்ஃப்ளமேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. நம்ம அந்த கேட்ராக்டுக்காக என்ன பண்ணுவோம்னா கார்னியாவில் வந்து ஒரு சின்ன இது பண்ணுவோம், ஓகேவா, இன்சிஷன் பண்ணுவோம். முன்னாடி பண்ண கேட்ராக்ட் இதில் பார்த்திங்கன்னா கார்னியா வந்து அறுத்து எடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இன்சிஷன் மட்டும்தான் பண்ணுறோம், வேறு எதுவும் பெருசாக பண்ணுறதில்ல. அதுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் வரலாம், அதே போல் இன்ஃபெக்ஷன் வரலாம், கண்ணில் ப்ளீடிங் நடக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். ஓகேவா. அடுத்ததாக குளுக்கோமா வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா. அதே போல் செகண்டரி கேட்ராக்ட் வரும். ஓகேவா. நம்ம கேட்ராக்டுக்கு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் கேட்ராக்ட் வர்றது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு நடக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா மோஸ்ட் காம்ப்ளிகேஷனாக லாஸ் ஆஃப் விஷன். நம்ம எதுக்காக சர்ஜரி பண்ணணும்னு நினச்சோமோ அந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா. ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் இந்த லென்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும், ஆனால் பின்னாடி நிறைய பார்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே எதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ லாஸ் ஆஃப் விஷனும் நடக்கும். இதெல்லாமே காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி சர்ஜரி, கேட்ராக்ட் சர்ஜரி. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கேப்சுலார் கேட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், ஓகேவா, லேசர் மூலமாக நம்ம கேட்ராக்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு லென்ஸ் வந்து உள்ள வைக்கிறோம். அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேட்ராக்ட் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறோம். ஸோ கேட்ராக்ட் சர்ஜரிக்கு நீங்கள் வீடியோஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், டேரெக்டாக கண்ணிலையே வந்து இன்சிஷன் பண்ணி அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும், உள்ளே இருக்க லென்ஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணி வெளியே தள்ளிடும். வெளியே தள்ளிட்டு உள்ளே வந்து அதுலேயே நம்ம அந்த இன்சிஷன்லேயே உள்ள புது லென்ஸை வந்து கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே போயிடும். ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு லென்ஸ் அப்படியே கரைச்சி வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. இப்போ இருக்கக்கூடிய சர்ஜரி. ஆனால் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக அந்த கார்னியாவை வெட்டிட்டு அடியிலேருந்து எடுப்பாங்க. ஓகேவா. டோட்டல் லென்ஸையும் வெளியே எடுப்பாங்க. அது கரையாது, அப்படியே வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் புது லென்ஸை வந்து உள்ளே அப்படியே வைப்பாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது, அதை கரைச்சி ஒரு சின்ன ஹோல் வழியாக வெளியே எடுத்துடுறாங்க. ஓகேவா. இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கேட்ராக்டுக்கு ஃப்ரீயாக சர்ஜரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்க்காமலே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கிளியராக பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ கேட்ராக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சர்ஜரி பண்ணுறது மூலமாக நல்லா கிளியராக பார்க்கலாம். ஓகேவா. ஓகே கேஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேட்ராக்ட் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.